கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இந்துக்கள் ஒரு 50% தான் இப்போ இருக்காங்க. இந்துக்களை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம்னு இல்லை, உலகம் முழுக்க பார்த்தோம்னா அவர்களுடைய சமயத்தை பற்றி அவர்கள் தெரிந்திருப்பது மிக குறைவு தான். ஏனென்றால் அவர்களுக்கு சமய போதனை அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்களுடைய மதத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். முஸ்லீம்களுக்கும் அவருடைய மதரசா மூலம் அவர்களுக்கு பாடம் நடக்கிறது. ஆனால் ஒரு ஹிந்து குறைந்தபட்சம் என்ன தெரிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக ஹிந்துக்கள்கிட்ட நீ ஏன் பொட்டு போடுற, ஏன் சந்தனம் வைக்கிற, ஏன் குங்குமம் வைக்கிற, எதுக்காக கோவிலுக்கு போற, ஏன் தோப்பு கரணம் போடுற, எதுக்காக கற்பூர ஆர்த்தியை தொட்டு கண்ணில் வைக்கிற, இதே மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அவருடைய பதில் தான், ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதனால என்ன, மற்ற மதத்தவர்கள் கிண்டல் பண்ணாலோ அல்லது நாத்தியவாதிகளோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களோ கிண்டல் பண்ணால் இவனுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாது. அதனால பள்ளிக்கூடங்களிலே மாணவர்கள் அவதிப்பட்டார்கள். மற்ற மாணவர்களோ அல்லது மாற்று மத ஆசிரியர்களோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் சென்ற இந்துக்களையே கிண்டல் பண்ணார்கள். உங்க சாமி என்ன கல்லு அப்படி இப்படின்லாம் சொல்லி இவனுக்கு பதில் சொல்ல தெரியாத நிலைமை இருந்தது. அதனால இதை மாற்ற வேண்டும், இந்துக்களுக்கு இந்து சமயத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு ஹிந்து மினிமம் குறைந்தபட்சம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோர்வையாக்கி அதை 5 பகுதியாக பிரித்தார்கள். அந்த 5 பகுதியாக பிரித்து பாடம் நடத்தி அதன் மூலம் தேர்வு. முதல் பகுதிக்கு தொடக்க நிலை என்று பெயர், 2வது பகுதிக்கு இளநிலை, 3வது வளர்நிலை, 4வது உயர்நிலை, 5வதாக முதுநிலை. அப்படி 5 நிலை. தொடக்க நிலை பாஸ் ஆனால்தான் இளநிலைக்கு அனுமதி, இளநிலை தேர்ந்தால்தான் வளர்நிலை, அதன் பிறகுதான் உயர்நிலை, அதன் பிறகு முதுநிலை. இப்படி 5 பகுதிகளும் தேறிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வித்யா ஜோதி என்ற பட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது 1985ஆம் ஆண்டு தொடங்கினோம். 1990 முதல் வித்யா ஜோதி பட்டமளிப்பு விழா நடந்தது. அப்பொழுது முதல்ல ஒரு 12 பேர் பட்டம் வாங்கினார்கள். அப்போ இதை எப்படி கொண்டு போறது, யாரு நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தப்போ ஆசிரியர்களுக்கு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து நடத்துறது அப்படிங்கிறது அதிக நாள் போகாது அப்படின்னு எல்லாரும் கருதுனால யார் யாருக்கு ஹிந்து உணர்வு இருக்குதோ, சமயத்தின் மீது நாட்டின் மீது பற்றுதல் இருக்கிறதோ அவர்களே எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலமாக அந்தந்த கிராமங்களில் நீங்கள் வகுப்பு நடத்த வேண்டும். சம்பளம் என்னன்னா, சம்பளம் ஒன்றும் கிடையாது, சம்பளம் பகவான் கொடுப்பார், நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஒண்ணு. ஏன்னா நாம கொடுக்கறது என்ன, இது இந்து சமயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ஹிந்துடைய கடமை, அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு ஹிந்துடைய கடமை. எனவே என்ன பண்ணணும், நீங்க நடத்துங்க, நாங்க இவங்களுக்கு தேர்வு நடத்தி சான்றிதழ் கொடுப்போம். இதற்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது, ஊதியம் இல்லாமல் பகவானுக்காக நாட்டுக்காக மதத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதற்கு இவர்களை ஊக்கப்படுத்தினோம். அதன் மூலமாக இன்று சுமார் 3500 ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், எந்தவித ஊதியமும் எதிர்பார்க்காமல். 55,000 மாணவர்களுக்கு வாரந்தோறும் 2 மணி நேரம் இந்து மதத்தை பற்றி எடுத்து சொல்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆசிரியர்கள்லாம் காலையில 8 மணிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பினாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரை கூட ஒரு 4-5 வகுப்புக்கு சென்று வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் கூட இருக்கிறார்கள். வாரந்தோறும் பல 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய மதம், நம்முடைய நாடு, நாம் இதை செய்யணும் என்கிற உணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இதை செய்வதற்கு அந்த பகுதியை இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 10ஆக பிரித்திருக்கிறோம். அந்த 10 பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது அரசாங்க ரீதியான ஒன்றியம், அதுபோக நாகர்கோவில் நகர் அப்படின்னு எடுத்திருக்கும். இந்த ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் சுமார் 7 பேர் நமக்கு பொறுப்பாளர்களாக போட்டிருக்கோம், அமைப்பாளர்கள் சொல்றோம். அந்த அமைப்பாளர்களை கண்காணிப்பதற்காக மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இருக்காங்க, மாவட்ட அமைப்பாளர், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சுமார் ஒரு 100 பேர் அமைப்பாளர்கள் இருந்து இந்த பணியை ஒழுங்குபடுத்துகின்றார்கள், அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.